வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன பேங்க்னு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும். ஸோ ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3/11/2025 அப்போ ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 23/11/2025 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 அதுலேருந்து ஜனவரி 2026 அதாவது டிசம்பரில் ஜானில் ஏதோ ஒரு மந்தில் வந்து இருக்கும். டேட் வந்து அவங்க வந்து பின்னாடி வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர், அதாவது LBO லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 750 வேக்கன்சி வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாப் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் நம்ம நாட்டில் நிறையா ஸ்டேட்டில் வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 750 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஸ்கேல் பேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 48,480 ரூபாயில் ஆரம்பித்து, அதாவது முதல் 7 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா வந்து இன்க்ரிமெண்ட் வந்து வருஷம் 2000 ரூபா ஏறி உங்களுக்கு 7வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 62,480 ரூபா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,340 ரூபா வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து ஏறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 67,160 ரூபா வந்து இருக்கும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 7 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2,650 ரூபா வந்து வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்த 7வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 85,920 ரூபா வந்து உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 48,450 ரூபாயிலிருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85,920 ரூபா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு DA, CCA, HRA அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஸ்டு அக்காமடேஷன் இருக்குது, லீவ் ஃபேர் கன்செஷன் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேங்க் ரூல்ஸில், அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க் ரூல்ஸில் என்னென்ன அடிப்படையான விஷயமெல்லாம் வந்து ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த பேங்க்லேயுமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸாக வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தரலாம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 85 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அது முக்கியமாக லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா SCக்கு 12, STக்கு 6, OBCக்கு 22, EWSக்கு 8, அன்ரிசர்வ்டுக்கு வந்து 37ன்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா PWTக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இப்படி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 85 வேக்கன்சி வந்து இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கிளியராக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வகையில் மகாராஷ்டிராவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மராத்தி லாங்குவேஜ் வந்து நல்லா தெரியும், எனக்கு எழுத படிக்க வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 135 வேக்கன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி குஜராத்து, கர்நாடகான்னு நிறையா இடத்துல வந்து இருக்குது. மணிப்பூர், அசாம், அருணாச்சல பிரதேஷ், லடாக்குன்ட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 85 வேக்கன்சி ஒரு டீசன்ஸான நல்ல ஒரு வேக்கன்சினே வந்து சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டோட்டலாக 750 வேக்கன்சி வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். கேண்டிடேட் வில் ஹாவ் டு அப்ளை ஃபார் வேக்கன்சி ஆஃப் ஒன் ஸ்டேட் ஒன்லி. ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓகே, ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, தமிழ்நாடுன்னு அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறேன், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், தமிழ்நாடு அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை வந்து தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், கேட்டகரி ஆர் எனி அதர் டீட்டெயில்ஸ் வில் நாட் பி permitted ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டை சூஸ் பண்ணி
நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால் போய் சேஞ்ச் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணுறக்கு வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நம்ம என்ன ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னாலிட்டி, என்னென்ன நேஷ்னாலிட்டி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதாவது கிராஜுவேட்ஸ், அதாவது நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் முடிச்சிருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிகிரி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதோட வேலிட் மார்க் ஷீட்டையும் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் 3மே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்ட்ரீம்லேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கியல் அண்ட் ஆஃபீஸர் கார்டு இந்த ஸ்ட்ரீமில் தான் வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த பேங்க்கில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க், எனி ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கில் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து இருக்கலாம். லிஸ்டட் இன் செகண்டரி ஷெட்யூல்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 பிரகாரம் அப்படி அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃப்னா அதை பற்றின சர்டிஃபிகேட்ஸ், அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ இங்கே வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரிபியூல் காஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பர்சன் எஃபெக்டட் பை 1984 ரிட்டையர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா +5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து 25 கொஷின்ஸு 25 மார்க்ஸு. உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸ் வந்து தராங்க. அதாவது அந்த 35 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 25 கொஷின்ஸை அட்டன் பண்ணிடணும். டிலே பண்ணிங்கன்னா டைம் வந்து ஓவர் ஆகி அடுத்த செஷனுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ அதான் வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனலைஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வந்து 25 கொஷின்ஸு 25 மார்க்ஸு 35 மினிட்ஸு. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸு 25 மார்க்ஸு 25 மினிட்ஸ் தான் வந்து தராங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸு 25 மார்க்ஸு 35 மினிட்ஸ் வந்து தராங்க. ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து 50 கொஷின்ஸ் வந்து இருக்கும். 50 மார்க்ஸ்க்கு டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 50 தான் வந்து டைம் டியூரேஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கானா? ஆமாம், நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ 1/4 ஆஃப் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூசி கேட்டகரிஸ் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் இதில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட
லோக்கல் லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் படிக்கல அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்காது. ஸோ அப்படி படிக்காமல் நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். யார் யாரெல்லாம் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆகுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து எடுத்து படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து நடக்கும்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு ஃபைனல் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஆன்லைன் டெஸ்ட்டையும் பர்சனல் இன்டர்வியூ கம்பைன் பண்ணி தான் வந்து இருக்கும். யார் யாரெல்லாம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணி வந்து முழுக்க மெரிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாளில், அதாவது கான்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து நடக்கும், அடுத்தடுத்த நாள் வந்து நடக்கும் அப்படிங்கிறதே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஷெட்யூல், ஸ்ட்ரக்சர் அண்ட் மோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போத் எல்பிடி அண்ட் பர்சனல் இன்டர்வியூவில் வந்து த பேங்க் ரிசர்வ் டு ரைட் டு டிசைட், பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூ ஆகட்டும், இந்த லோக்கல் லாங்குவேஜ் ஆகட்டும், அதோட ஷெட்யூல், ஸ்ட்ரக்சர் அண்ட் மோட் ஆஃப் கண்டக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ், அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நடக்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான சென்டர் வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்டேட்டு தான் வந்து சூஸ் பண்ண முடியும், அதுவுமே தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்குதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோயில் அல்லது கன்னியாகுமரி, விருதுநகர். ஸோ இந்த பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து பக்கமாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பர்சனல் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டுக்காகட்டும், லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்காகட்டும் அல்லது இன்டர்வியூக்காகட்டும் உங்களோட கால் லெட்டர் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கால் லெட்டருமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாவோ அல்லது வேறு ஏதாவது மூலியமாவோ வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இமெயில் மூலிமா தான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees கூட 80% ஜிஎஸ்டி சேர்த்து 59 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர மித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% சேர்த்து 1180 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழுக்க ஆன்லைன் மூலிமா தான் வந்து அப்ளை பண்ண முடியும். 3/11/2025 23/11/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதை தவிர வேறு எந்த விதமாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறங்க ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுமே வந்து பண்ண முடியும். ஸோ டெபிட் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, இன்டர்நெட் பேங்கிங்கு, ஐஎம்பிஎஸ்ஸு, கேஷ் கார்டு, மொபைல் வேலெட்டு ஆர் யூபிஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ்க்கோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பாகவே வந்து அமையும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் அண்ட் பேங்க் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கையும் அப்ளை லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.